வெஞ்சனன்ஸ்ல விஜய் பார்வதி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க கிட்ட புரிய வச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. திவாகர் கிட்டயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கனி அக்கா கிட்டயே சொல்ற பேச்சை கேட்கல. கனி நான் என்ன பிச்சைக்காரியா, சொல்றதை கேளு, நின்னு கேளுன்னு சொல்லி கூட அவங்க கேட்காம போனது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளிட்ஸ் ஆஃப் த மூட் அப்படின்னு ஒரு வாக்கியம் பின்னாடி பிளக்கார்ட்ல போட்டிருந்தாங்க பாருங்க. உங்கள் மனநிலையை மேம்படுத்துங்கள், அதுதான் அதோட அர்த்தம். இந்த கேம் கம்ப்ளீட்டா ஒரு மனநிலையை பொறுத்து தான் இந்த கேமே வச்சிருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்பார்க்காத மாதிரி கலையரசன் பாத்தீங்கன்னா அகோரின்ற மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டார்னு சொல்லலாம். இருக்கிற அந்த டேபிளை கலைச்சி போட்டு கேமே திருப்பி தொடர முடியாத மாதிரி செஞ்சுட்டாரு. அவர் செஞ்சது கரெக்டா? கமெண்ட் பண்ணுங்க. ஃபைட்டே பார்க்க முடியலங்க. பிக் பாஸ் இன்னும் பேசாம இருக்காரு. இத பத்தி விஜய் சேதுபதி இந்த வாரம் என்ன பேசுறான்னு நம்ம பார்க்கலாம். நாளை சந்திப்போம்.